Okay, so அனைவருக்கும் official welcome to எங்களுடைய தமிழ் ராஜயோகா தியான கிளாஸ் ஆன்லைன். அதுக்கு உங்களுக்கு ஸ்பெஷல் கெஸ்டாக இன்றைக்கு வந்திருப்பவர் சிஸ்டர் ரஞ்சினி. சிஸ்டர் ரஞ்சினி ஸ்பெஷலாக அவங்க சென்னையிலேருந்து இப்போ எங்களோட இணைஞ்சிருக்கிறாங்க. ரொம்ப நன்றி சிஸ்டர். இப்போ எல்லாம் நீங்கள் மீட் பண்ண போகிறீங்க இன் டீட்டெயிலாக. அவங்க ஒரு மிக அனுபவம் வாய்ந்த ஒரு திறமையான ஒரு தியான ஆசிரியர். கடந்த 1996 இருந்து அவங்க இந்த ராயோத்தை பயிற்றுவிட்டு வருகிறாங்க. அவங்க ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இன்னும் சிம்பிள் அண்ட் வெரி எஃபெக்டிவ் டீச்சர் தான் நான் சொல்வேன். அவங்க நிறைய நாடுகளுக்கு போய் நிறைய ப்ரோக்ராம் பண்ணி ஆஸ்திரேலியாவுக்கும் வந்திருக்கிறாங்க. ஸோ அதால் ஐ நோ ஹர் வெரி வெல். ஸோ அதால் உங்களுக்கு அதான் நான் யூ ஆர் வெரி லக்கி ஆக்சுவலி டு ஹாவ் ஹர் ஹியர் டுடே. அவங்க ஸ்பெஷலைஸ் யங் பீப்புளும் உமன்ஸுக்கு எம்பவரிங், அவங்கள மோட்டிவேட்டிங் எம்பவரிங். ராஜயோக தியானத்தில் அவங்களுக்கு நிறைய அனுபவம் இருக்குது. அதால் we are so happy to have you, Sister Ranjini, once again. உங்களுக்கு வெல்கம். And I don't want to take all your time, and so this is your time, and everyone enjoy. உங்களுக்கு ஏதாவது question இருந்தால் நீங்கள் chat boardல போடலாம். So hopefully you will enjoy. I will join also. Thank you, Sister Ranjini. Thank you. Om Shanti, everyone. Thank you, Brother Ketan. So இந்த ராஜயோக தியான பயிற்சிக்கு உங்களை எல்லாரையும் என் சார்பாகவும் நான் மனதார வரவேற்கிறேன். இந்த 7 செஷன்ஸ் கூடவே நம்ம இருப்போம். இந்த தியானம்னா என்ன, ராஜயோக தியானம்னா என்ன அப்படிங்கிறத பற்றிய ஒரு விவரங்களையும் நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. எப்படி செய்யணும் அப்படிங்கிற அந்த விளக்கமும் தெரிஞ்சுக்க போறீங்க. நீங்க தியானமும் செய்து பழக போறீங்க. இந்த ஒரு 7 செஷன்ஸ்ல என்னுடைய ஒரு முழு லாபத்தை நம்ம எடுக்கிறதுக்காக ஒரு சின்ன விஷயங்கள்ல நம்ம கவனம் செலுத்தினா நல்லா இருக்கும். ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஷேர் வித் யூ ஃபியூ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இந்த மெடிடேஷன் கோர்ஸுக்காக. ஸோ ஐ ஆல் ரெடி? இந்த ஒரு 7 daysல அஃப்கோர்ஸ் திஸ் இஸ் ஃபார் 1 hour, 60 நிமிடங்கள். இப்போ இந்த தியான பயிற்சியில நீங்க ஆன்லைன் வகுப்புல நீங்க அமரும் பொழுது கம்ப்ளீட்லி அவைலபிளா நீங்க இருப்பீங்க. டோட்டலி இந்த ஒரு செஷன்ல ஃபோக்கஸ்டா நம்ம மனசை வைக்கணும். ஏன்னா இந்த அஃப்கோர்ஸ் நேர்ல நம்ம மெடிடேஷன் சென்டர்ல அந்த மாதிரியான ஒரு என்வாயன்மெண்ட், அந்த வைப்ரேஷன்ல உட்கார்ந்து லேர்ன் பண்றது அப்படிங்கிறது தனிப்பட்ட ஒரு விஷயம்தான். அது ஒரு விசேஷமான விஷயம் தான் சொல்லணும். ஆனா ஆன்லைன்கும் போது அங்க அஃப்கோர்ஸ் நிறைய டிஸ்ட்ராக்ஷன் சுத்தி பக்கம் இருக்கும். ஆனாலும் நீங்க ஃபோக்கஸ்டா இருப்பீங்க. இன் ஒன் வே ஆன்லைன்ல நீங்க மெடிடேஷன் கத்துக்கும் பொழுது இன்னுமே உங்களுடைய கான்சென்ட்ரேஷன் பவர் நல்லாவே இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னு நான் நம்புறேன். ஏன்னா amidst of all distractions நீங்க ஃபோக்கஸ் பண்றீங்கல்ல. So I would like you to just listen and watch undistracted. ஏன்னா நம்மளுடைய மனசு இப்போ கொஞ்சம் கட்டாச்சுன்னு நீங்க உங்களுடைய கவனத்துல இருந்து கொஞ்சம் விலகுச்சு அப்படின்னு சொன்னா it disturbs your learning.
ஆனா அது அன்டிஸ்ட்ராக்டடா ஃபோக்கஸ்டா இருக்கும் போது உங்களால நல்லா வந்து மனசுல இந்த விஷயங்கள் வந்து பதியும். So you'll remember it longer. எப்போ ஃபோக்கஸ்டா இருக்கும் போது. அதே மாதிரி நீங்க மற்ற எந்த ஒரு ஃபோன் கால்ஸ் உங்களுக்கு வந்தாலும் அதை நீங்க அட்டென்ட் பண்ண மாட்டீங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் நீங்க இந்த ஜூம்ல நீங்க ஆடியோ மியூட் பண்ணி வச்சிருப்பீங்க எல்லாருமே. அண்ட் இந்த ஒரு மெடிடேஷன் செஷன் வரும்போது ஐ ஹோப் யூ வில் பி ஆல் ஃப்ரெஷ். ஸோ ஏன்னா இது வந்து நம்ம கூடவே மெடிடேஷன் ப்ராக்டிஸும் பண்ண போறோம். ஸோ அதனால எவ்வளவு தூரம் நீங்க வந்து ஃப்ரெஷ்ஷா ஆகிட்டு நீங்க வந்து உட்கார்றீங்களோ இன்னும் அது உங்களுக்கு மெடிடேஷன் ப்ராக்டிஸ்க்கு வந்து ஹெல்ப் பண்ணும். வேற ஒன்றும் இல்லை. அஃப்கோர்ஸ் நீங்க ஒர்க் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்திருக்கலாம், ரொம்ப டயர்டா இருக்கலாம். ஸோ இஃப் யூ வாண்ட் டு டேக் எ ஷவர் அண்ட் மேக் யுவர் செல்ஃப் ஃபீல் ஃப்ரெஷ், அதுவும் ஓகே தான். அந்த மாதிரி நீங்க அமர்ந்து கொள்ளலாம். அதுக்கப்புறமா நான் டே 2 ஐ மீன் செகண்ட் செஷன், இன்னைக்கு டே 1 ஐ மீன் ஃபர்ஸ்ட் செஷன், செகண்ட் செஷன்ல இருந்து உங்களுக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கோ நீங்க தாராளமா நீங்க வந்து கேட்கலாம். ஸோ தி லாஸ்ட் ஒரு 5-10 மினிட்ஸ் வந்து உங்களுடைய கேள்விகளுக்கான பதில் சொல்றதுக்காக நான் ஒதுக்குவேன். எப்போ? செகண்ட் செஷன்ல இருந்து. பிகாஸ் இன்னைக்கு நம்ம ஒரு இன்ட்ரடக்ஷன் ஆஃப் மெடிடேஷன் அண்ட் ஒரு நம்ம ஸ்டார்ட் பண்றோம் நம்ம வண்டியை. ஸோ அதனால அந்த மாதிரி இந்த செஷன். ஸோ ஃபர்ஸ்ட் உங்க எல்லாருக்குமே நம்ம ஒரு 1 minute சைலன்ஸ்ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ எவ்ரி டே உங்களுக்கு இது ஒரு விஷயம் உங்களுக்கு நான் சொல்ல விரும்புறேன். என்னன்னா ஒவ்வொரு செஷன், அஃப்கோர்ஸ் எவ்ரி வென்ஸ்டே சிட்னி டைம் 8 PM to 9 PM இந்த செஷன் இருக்க போகுது. ஒவ்வொரு செஷன்லயுமே நீங்க 3 முறை தியான பயிற்சி நீங்க பண்ண போறீங்க. ஸோ நீங்க தியான பயிற்சி இன்னைக்கு என்ன செய்தீங்க அப்படிங்கிறத நீங்க செஷன் முடிஞ்ச உடனே நீங்க நினைச்சு பார்த்து ரிமைண்ட் பண்ணி உங்க நோட் புக்ல நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஒவ்வொரு செஷனும் நீங்க டேட் போட்டு இந்த மெடிடேஷனுக்குன்னு தனியா ஒரு நோட் புக் வச்சுக்கோங்க. தட் வில் பி ரியலி ஹெல்ப்ஃபுல் டு யூ. ஒரு விதமான ரிவிஷனும் உங்களுக்கு ஆகும். திஸ் இஸ் மை ஒரு சஜஷன். நீங்க நோட் பண்ணிக்கோங்க. அப்புறமா நீங்க கிளாஸ் முடிஞ்சோடனே வாட் ஆல் யூ ஹர்ட் உட்கார்ந்து நீங்க அப்படியே நீங்க ஞாபகப்படுத்தி நீங்க எழுதிக்கோங்க. ஸோ ஒவ்வொரு நீங்க மெடிடேஷன் ப்ராக்டிஸ் பண்ணும்பொழுதும் நீங்க ஒவ்வொரு விஷயமா நீங்க கத்துக்கிட்டே வருவீங்க மெடிடேஷன்ல. ஸோ யூ வில் ஆட் ஆன் டு டிஃப்ரெண்ட் டெக்னிக்ஸ் அண்ட் ஸ்டெப்ஸ் இன் மெடிடேஷன். ஸோ எவ்ரி மெடிடேஷன் ப்ராக்டிஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு மெடிடேஷன் டெக்னிக்கோட நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். அந்த மெத்தட் பேர் என்ன அப்படின்னு சொன்னா டியர் மெத்தட் அப்படின்னு வந்து சொல்றது. ஸோ டியர் மெத்தட் அப்படின்னா என்னன்னா DEAR. That means drop everything and relax. So hope you all can see the screen. So dear means drop everything and relax. நீங்க என்னெல்லாம் நீங்க வந்து செய்துட்டு இருக்கீங்களோ அதை எல்லாத்தையும் அப்படியே விட்டுட்டு டோட்டலி வந்து பாடி அப்படியே ரிலாக்ஸ் வந்து நீங்க பண்ணணும். ஓகே ஓகே, சிட் ஸ்ட்ரெயிட். ஸ்ட்ரெயிட்டா உட்கார்ந்துக்கோங்க. ஆனா பாடியை வந்து நீங்க ரிலாக்ஸ்டா வச்சுக்கோங்க. நான் சொல்லக்கூடிய வார்த்தைகளை கேட்டுட்டே வாங்க. திருப்பி சொல்ல வேண்டாம். அதை அப்படியே அனுபவம் பண்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. Imagine that you're sitting in a control room, looking through your eyes. Allow your body to become very comfortable and still. Now, turn off all the switches in the control room to the body. Turn off the switch to the feet.
உங்களுடைய உடலின் தசைகளை எல்லாம் ஓய்வாக ஆக்குங்கள். உங்களுடைய பாதம் ஓய்வாக ஆகிவிட்டது. உங்களுடைய கரங்கள், கைகளில் இருக்கும் தசைகள் எல்லாம் ஓய்வாக ஆகிவிட்டன. உங்களுடைய வயிறு, மார்பு பகுதி, தோள்கள் இவற்றில் இருக்கும் தசைகளின் இறுக்கங்களை தளர்த்து விடுங்கள். கழுத்து, தலை, நெற்றியில் இருக்கும் தசைகளின் இறுக்கத்தை தளர்க்கின்றேன். புருவம், கன்னம், அனைத்தும் ஓய்வாக ஆகிவிட்டன. தலையிலிருந்து கால் வரை முழு உடலும் ஓய்வாக ஆகிவிட்டது. I am totally relaxed. நன்றி. இது தியானத்துல ஆரம்ப நிலை, ஆரம்ப ஒரு கட்டம். என்னன்னா, நீங்க பாடிய ரிலாக்ஸ் பண்ணணும். கால்ல இருந்து அப்படியே தசைகளை அப்படியே அதனுடைய இறுக்கத்தை, ஏன்னா சம்டைம்ஸ் நம்ம வந்து நம்மளே அறியாம இறுக்கி பிடிச்சிருப்போம் தசைகளை. அதை அப்படியே நீங்க ரிலாக்ஸ் பண்ணணும், ரிலீஸ் பண்ணணும். சோ அவ்வாறு நீங்க இந்த பயிற்சியை நீங்க ஆரம்பம் பண்றீங்க. இது வந்து இப்ப நீங்க செய்தது வந்து ஒரு ரிலாக்ஸேஷன் எக்ஸசைஸ். இத வந்து இதுக்கு இன்னொரு ஒரு பெயரும் சொல்லுவாங்க. என்னன்னா பிரசன்ஸ் மெடிடேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா உங்களுடைய கவனத்தை வந்து அப்படியே டோட்டலா அப்படியே இந்த ரிலாக்ஸேஷன்ல உங்களுடைய பாடியை ரிலாக்ஸ் பண்றதுல அப்படியே அந்த மொமெண்ட்ல நீங்க அப்படியே கொண்டு வரீங்க. சோ இந்த பிரசன்ட் மொமெண்ட்ல அப்படியே உங்க மனசை கொண்டு வரீங்க இல்லையா? அதனால இதுக்கு வந்து பிரசன்ஸ் மெடிடேஷன் அப்படின்னு கூட சொல்லலாம். சோ இந்த ரிலாக்ஸேஷன் நீங்க பண்றது அதனால என்ன லாபம்? ரிலாக்ஸேஷன் எந்த விதத்துல வந்து உங்களுக்கு உதவுகின்றது அப்படின்னு பார்க்கும் பொழுது, ரிலாக்ஸேஷன் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இன் மெடிடேஷன். ஓகே, அப்ப இந்த ரிலாக்ஸேஷனும் மெடிடேஷனும் நமக்கு எப்படி ஒரு விதத்துல ஹெல்ப் பண்ணுதுன்னு பார்த்தா, நம்மளுடைய எண்ணங்களை வந்து அப்படியே ஸ்லோ டவுன் பண்ணிடுது, நிதானப்படுத்துகின்றது. ஏன்னா நீங்க வந்து அப்படியே நீங்க உங்களுடைய மனசை என்ன பண்றீங்க, உங்களுடைய உடலை ரிலாக்ஸ் பண்றதும் உங்களுடைய மனசை அப்படியே ஓய்வாகுது. Because when your body is relaxed, mind is also relaxed. அப்ப என்ன ஆகுதுன்னா உங்களுடைய திங்கிங் வந்து ஸ்லோ ஆகுது, கம்மி ஆகுது. அண்ட் மெடிடேஷன் பண்ண பண்ண நம்மளுடைய திங்கிங் வந்து பெட்டர் ஆகும், நல்லதாகவும் ஆகும். சோ எண்ணங்களை நிதானப்படுத்துவது, குறைப்பது, நல்ல சிந்தனையாக கொண்டு வருவது, இதுதான் ரிலாக்ஸேஷன் அண்ட் மெடிடேஷன் நமக்கு வந்து ஹெல்ப் பண்ற ஒரு விஷயம். இப்போ நம்ம ரிலாக்ஸேஷன் பண்றதுனால ஒண்ணு என்ன அப்படின்னா, நம்முடைய பிரெயின் ஹெல்த்துக்கு வந்து நல்லது. நம்முடைய மூளையினுடைய ஒரு ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு நாள்ல எவ்வளோ பரபரப்போட பல வேலைகள், பல பேச்சு, ஈவன் இஃப் யூ டோன்ட் ஸ்பீக் டு த பர்சன் இன் பர்சனா, நீங்க நேருக்கு நேரா நீங்க ஃபேஸ் டு ஃபேஸ் நீங்க பேசலைன்னாலும் இப்ப எவ்வளோ சாட்டிங் வந்து எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க
போன் மூலமா. அப்போ எவ்வளவு அது வந்து இந்த பிரெயின் ஒர்க் பண்ணிட்டே இருக்கு. ஆனா ரிலாக்ஸ் பண்ணும்போது பிரெயினுக்கும் ஒரு விதமான ரெஸ்ட் கிடைக்குது. ஸோ இட் என்ஹான்சஸ் பிரெயின் ஹெல்த். உங்களுடைய அட்டென்ஷன், உங்களுடைய கவனத்தை அது வந்து இம்ப்ரூவ் பண்ணும். உங்களுடைய கிரியேட்டிவிட்டி, உங்களுடைய டெசிஷன் மேக்கிங், தீர்மானிக்கக்கூடிய ஒரு சக்தியும் அது வந்து அதிகரிக்கும். சோ ஒரு விதத்துல ரிலாக்ஸேஷன் நம்ம நடுநடுல இது போல ஒரு நிமிஷம் நம்ம பண்ணும் பொழுது நமக்குள்ளேயே ஒரு புத்துணர்வை நாம வந்து அனுபவங்கிறத நம்ம செய்யறோம். இப்போ ரிலாக்ஸேஷனை பத்தி தெரிஞ்சுக்கிட்டீங்க. மெடிடேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். சோ இந்த 7 செஷன்ஸ் நீங்க மெடிடேஷன் பத்தி தான் நீங்க லேர்ன் பண்றீங்க. அப்போ ஃபர்ஸ்ட் what is meditation and what is not meditation அப்படிங்கறத வந்து தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பார்க்க போறது what is not meditation. எது வந்து தியானம் கிடையாது. So meditation அப்படின்னா it is not absence of thoughts. என்ன நினைக்கிறாங்க, தியானம் அப்படின்னா நம்ம எண்ணங்களே இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அவ்வாறு கிடையாது. கட்டாயமாக நம்ம மனசுல எண்ணங்கள் ஓடிக்கொண்டுதான் இருக்கும். அத உங்களால வந்து எண்ணங்கள் எல்லாம் இல்லாத ஒரு நிலையெல்லாம் உங்களால செய்ய முடியாது. அடுத்தது மெடிடேஷன் இஸ் நாட் டூயிங் எனிதிங். நம்ம எதுவுமே பண்ணாம அப்படியே நம்ம வந்து உட்கார்ந்து இருப்போம் அப்படிங்கிறது கிடையாது. we are doing something within us. in the sense நமக்குள்ள நம்முடைய மனதிற்குள்ளேயே ஒரு வேலையை நம்ம செய்யறோம். அந்த எண்ணங்கள் மேல நம்ம கவனம் செலுத்தி நம்ம சிந்தனை ஓட்டத்தை நம்ம சீர்படுத்துறோம். இங்க வேலை நடக்குது. இட்ஸ் நாட் டூயிங் எனிதிங் தியானம்ங்கிறது. அடுத்தது மெடிடேஷன் இஸ் நாட் கோயிங் பிளாங்க். நம்ம வந்து அப்படியே மனசை வந்து காலி ஆக்கிக்கணும் அப்படிங்கறதும் வந்து கிடையாது. and it is not negative rumination. எதையோ நினைச்சிட்டு கண்ணை மூடிக்கிட்டு நம்ம அப்படியே எதையோ நினைச்சுக்கிட்டு நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கணும் அப்படிங்கிறதும் கிடையாது. ஏன்னா என்ன சொல்லுவாங்க, எதுக்கு அனாவசியமா குழப்பிக்கிற, நீ வந்து பேசாம அப்படியே உட்கார்ந்து மனசு என்ன ஓடுதோ ஓடிக்கிட்டு இருக்கட்டும், மனசுல என்ன எண்ணங்கள் வருதோ ஓடட்டும், அப்படியே விட்டுரு அப்படின்னு ஒரு தியான பயிற்சி சொல்லுவாங்க. சோ அப்ப எதையோ நினைச்சிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறது அது ஒரு உயர்ந்த ஒரு தியானம் அல்ல. So it is not negative rumination and it is not going blank. நம்ம மனசு அப்படியே பளிச்சன blank-ஆ வச்சுக்கணும், அதுதான் தியானம். No. It is not going blank, but it is filling yourself with peace. சோ உங்க மனசை வந்து வெறுமையாக்குவது தியானம் அல்ல, உங்கள் மனதை நிறைய வைப்பது. எதனால்? அமைதியினால் நிரப்புவது. அதுதான் தியானம் அப்படிங்கிறது. சோ மெடிடேஷன் தியானம்னா எது தியானம் அல்ல அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. அடுத்தது எது தியானம்? அப்ப தியானம்னா என்ன? ஃபர்ஸ்ட் மெடிடேஷன்ங்கிற ஒரு வார்த்தை வந்து 2 லாட்டின் வேர்ட்ஸ்ல இருந்து வந்தது. ஒன்னு மெடிட்டரி, அதனுடைய மீனிங் டு திங்க், டு கான்டெம்ப்ளேட், டு பாண்டர். அப்ப முதல் அர்த்தமே பாருங்க, டு திங்க். மெடிட்டரி அப்படின்னாலே திங்கிங் தான். அதனால முன்னது சொல்லதுபடி இட் இஸ் நாட் கோயிங் பிளாங்க், இல்ல இட் இஸ் நாட் ஆப்சன்ஸ் ஆஃப் தாட்ஸ். எண்ணங்களற்ற நிலை அல்ல. மெடிட்டரிங்கிற ஒரு அர்த்தமே டு திங்க் தான். சிந்திக்கிறோம். ஆனா என்ன சிந்திக்கிறோங்கிறத அடுத்து நம்ம டெஃபினிஷன்ல பாக்குறோம். இன்னொன்னு மெடிரி அப்படின்னா அதனுடைய அர்த்தம் வந்து டு ஹீல், டு கியூர். சோ அப்ப தியானம் வந்து ஒரு கியூர், ஒரு ஹீலிங்க வந்து கொடுக்குது. சோ மெடிடேஷனுடைய ஒரு சிம்பிள் டெஃபினிஷன் சொல்லணும் அப்படின்னா இதை நீங்க வந்து நோட் பண்ணி கூட வச்சுக்கலாம். கீழே இருக்கிற அந்த டெஃபினிஷன் பாருங்க. கான்சியஸ் ஜெனரேஷன் ஆஃப் பாசிட்டிவ், பவர்ஃபுல், uplifting and elevated thoughts. அதாவது கான்சியஸ்லி நீங்க உங்க மனசுல வந்து நீங்களாகவே உற்பத்தி செய்கின்றீர்கள். எப்பேற்பட்ட எண்ணங்களை? பாசிட்டிவான எண்ணங்களை, சக்திமிக்க எண்ணங்களை,
உங்களை நல்ல உயர்த்தக்கூடிய உயர்ந்த உயர்ந்த சிந்தனை, உயர்ந்த எண்ணங்களை நீங்கள் உற்பத்தி செய்ய வேண்டும். இதுதான் தியானம் அப்படிங்கிறது. சோ நாம அமைதியா அமர்ந்து நமக்குள்ள நல்ல எண்ணங்களை உற்பத்தி நம்ம பண்ணணும். இதுதான் தியானம். சோ இந்த ஒரு சிம்பிள் டெஃபினிஷனை நீங்க நல்லா அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க, புரிஞ்சுக்கோங்க. இதுதான் தியானம் அப்படின்னு. இது ஒரு ப்ராசஸ். இது ஒரு ஒரு நம்ம ஒரு வேலை பண்றோம். நம்முடைய மனசை நம்ம சுத்திகரிப்பு பண்றோம். நல்ல எண்ணங்களை நம்ம மனசுல கொண்டு வந்து கிரியேட் பண்ணி என்ன பண்றோம்னா, நமக்குள்ள இருக்கக்கூடிய வீண் எண்ணங்கள் தானாகவே போயிடும். அப்போ ஒரு எளிய ஒரு உதாரணம் என்ன அப்படின்னா, ஒரு ஒரு பக்கெட்ல ஒரு அழுக்கு தண்ணீர் இருக்குன்னு வைங்க. அத நீங்க காலி பண்ணணும். சோ அதை அப்படியே எடுத்து கொட்டியும் காலி பண்ணலாம். ஆனா உங்களுக்கு முடியல. அந்த அழுக்கு தண்ணிய காலி பண்ண முடியல. அது அப்படியேதான் இருக்கு. அப்ப அதுக்கு இன்னொரு மெத்தட் என்ன இருக்கு? நீங்க டேப் வாட்டர் திறந்து அந்த பக்கெட்டை அடியில வச்சிடுங்க, அந்த அழுக்கு தண்ணி பக்கெட்டை. சோ அந்த நல்ல தண்ணி விழுந்து 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 அந்த அழுக்கு தண்ணி வெளியேறி வெளியேறி வழிஞ்சு போகி 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 ஒரு கட்டத்துல என்ன ஆகும்? அந்த பக்கெட்ல ஓன்லி நல்ல தண்ணி மட்டும்தான் இருக்கும். சோ இதுல இருந்தே நீங்க புரிஞ்சிருப்பீங்க. இப்போ தியானம் அப்படின்னா என்ன? நம்ம நல்ல தண்ணி டேப்ப நம்ம திறந்து விட்டுறது. மனம்ங்கிற பக்கெட்ல எவ்வளவோ நிறைய அனாவசியமான எண்ணங்கள்ங்கிற குப்பை இருக்கலாம். ஆனா தியானம் அப்படின்னா என்ன? ஜஸ்ட் டர்னிங் ஆன் தி டேப் ஆஃப் குட் தாட்ஸ். அந்த ஒரு நல்ல எண்ணங்களினுடைய அந்த தண்ணியை நீங்க ஆன் திறந்து விடுறீங்க. சோ இது நாமவே கிரியேட் பண்ணுவாங்க. அதான் சொல்லிட்டு கான்சியஸ் ஜெனரேஷன் ஆஃப் பாசிட்டிவ் தாட்ஸ், அப்லிஃப்டிங் தாட்ஸ் அப்படின்னு. அப்போ இந்த ஒரு தியானத்துல நீங்க அமரும் பொழுது எல்லாருக்குமே தெரியும் தியானத்தினால ஒரு என்ன லாபம் இருக்கு அப்படின்னு. எல்லாரும் சொல்லுவாங்க மனசுக்கு ஒரு அமைதி கிடைக்கும். எல்லாருக்குமே தெரியும் தியானம் பண்ணா நம்முடைய ஸ்ட்ரெஸ் எல்லாம் போகும் அப்படின்னு தெரியும். ஆனா நம்மளுடைய மனசுக்கு மட்டுமல்லாமல் நம்முடைய உடலுக்கும் தியானம் நமக்கு நன்மையை தருகின்றது. உடல் ஆரோக்கியத்திற்கும் நமக்கு நன்மை தருகின்றது. மன ஆரோக்கியத்திற்கு, நம்மளுடைய இமோஷனல் ஹெல்த், நம்முடைய ஸ்பிரிச்சுவல் ஹெல்த் எல்லாத்துக்குமே இது நமக்கு ஹெல்ப் பண்ணுது தியானம்ங்கிறது. அப்போ நம்மளுடைய எப்படி எல்லாருக்குமே அனுபவம் இருக்கு. ஒரு மனசுல ஒரு டென்ஷன் ஆகும் பொழுது எந்த மாதிரியான உடல்ல பாதிப்பு இருக்கு, எல்லாருக்குமே அனுபவம் இருக்கு. மனசுல அதாவது நீங்க கோபப்பட்டீங்கன்னா உங்க உடல் ஆரோக்கியத்திற்கு எப்பேற்பட்ட ஒரு கேடு இருக்கு எல்லாருக்குமே தெரியும். அதை பத்திய டீட்டெயில் விஷயங்கள்ல நம்ம போகவே வேண்டாம். பிளஸ் எல்லாருக்குமே கோபத்தினுடைய அனுபவமும் இருக்கு. இப்ப நீங்க இந்த செஷன்ல சேர்ந்து இருக்கிறவங்க யாராவது கோபமா அப்படின்னா என்ன? நான் கோபமே பட்டதில்ல, எனக்கு கோபமே வராது, எனக்கு கோபம்னா என்னன்னே தெரியாது அப்படின்னு யாராவது இருக்கீங்களா? சாட் பாக்ஸ்ல போடலாம். அப்படி யாராவது இருந்தீங்கன்னா, அப்படி யாராவது இருக்கீங்களா? சோ ஒரு முறை சென்னையில நாங்க அந்த யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ்ன்னு இருக்கு. அங்க இளைஞர்களுக்காக நிறைய கெரியர் கைடன்ஸுக்கான எக்ஸிபிஷன் வச்சிருந்தாங்க. அப்ப நாங்க பார்த்தோம், எப்படி படிப்புக்காக இளைஞர்களுக்கு வழி சொல்றதுக்காக அவ்வளோ ஸ்டால்ஸ் 100-200 ஸ்டால்ஸ் வச்சிருக்காங்களே. ஆனா அவங்க வாழ்க்கைக்கு கைடன்ஸ் தரக்கூடிய ஒரு ஆன்மீகம் ஒரு ஸ்டால் கொடுக்கணும் இல்லையா அப்படின்னு நாங்க போய் அப்ரோச் பண்ணி அப்புறம் அங்க நமக்காக ஒரு ஸ்டால் கொடுத்தாங்க. அப்போ நம்ம பிரம்மா குமாரிஸ் யூத் விங் சார்பா நாங்க வச்சிருந்தோம், யூத் ஃபார் பாசிட்டிவ் சேஞ்ச் அப்படின்னு சொல்லி. சோ அதுக்கு டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் தான் இனாகுரேஷனுக்கு வந்திருந்தாரு. சோ அப்போ அவர் வரும்பொழுது அவரு நம்ம ஸ்டாலுக்கு அவர் வரல.
முன்னாடி இருந்த ஸ்டால் இனாகிரேட் பண்ணிட்டு அவர் ஸ்டேஜ் ப்ரோக்ராமுக்கு போயிட்டார். அப்போ நான் வந்து போயிட்டு ஒரு ரிக்வெஸ்ட் ஒன்று வந்து கொடுத்து அனுப்பிச்சேன். ஒரு சீட்ல எழுதிய சாருக்கு கொடுங்க அந்த பேப்பரை, நீங்க அவசியம் எங்களுடைய ஸ்டால்ல வந்து விசிட் பண்ணணும். அப்போ அவர் ப்ரோக்ராமை முடிச்சுட்டு நேரா நம்மளுடைய ஸ்டாலுக்கு வந்தார். வரும்பொழுது அங்க வந்து நிறைய நாங்க பிக்சர்ஸ் எக்ஸிபிட் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் ஒரு போர்டு வச்சிருந்தோம். வரக்கூடிய அந்த இளைஞர்களுக்கு எல்லாருக்குமே நீங்க வந்து எந்த ஒரு வீக்னஸ் உங்ககிட்ட இருக்கு, எந்த ஒரு நெகட்டிவ் குவாலிட்டி உங்ககிட்ட வந்து இருக்கு, அதை வந்து நீங்க எழுதுங்க அப்படின்னு எழுதி ஒட்டுங்க. இப்ப பார்த்தா நிறைய மேக்சிமம் வந்து பார்த்தா ஆங்கர் தான் வந்து இருந்தது. சோ அப்ப அவரு கூட நோட் பண்ணாரு, ஆங்கர் தான் ரொம்ப அதிகமா இருக்கு. சோ ஆங்கர் வந்து ரொம்ப பெரிய ஒரு எனிமியா இருக்கு. குழந்தைங்களோ பெரியவங்களோ அந்த கோபம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப அதிகமாயிட்டே இருக்கு. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா ஆத்ம சக்தி குறைவு. தான் நினைச்சது நடக்கணும், இல்லைன்னா கோபம் வந்துடும், நினைச்சபடி எல்லாரும் இருக்கணும். சோ அப்போ அந்த ஒரு கோபம்ங்கிற உணர்வு அது வரும்பொழுது எவ்வளவு படபடன்னு அடிக்குது, ஹார்ட் பீட் அடிக்குது இல்லையா? அது எவ்வளவு பெரிய ஒரு நம்ம ரெகுலர் நம்மளுடைய ஹார்ட் பீட் பர் மினிட் எவ்வளவு இருக்கணும், ஆனா கோபப்படும் போது எவ்வளவு வேகமா வந்து அடிக்குது. சுவாசத்துல அது எவ்வளவு ஒரு மாற்றத்தை கொண்டு வருது, அதனால என்னென்ன உடல்ல வந்து கஷ்டங்கள் வருது, எந்த பிசியோலாஜிஸ்ட் நம்ம அதை பத்தி கேட்டாலுமே தெரியும், நம்மளும் அனுபவம் பண்ணியிருக்கோம். சோ அப்போ நம்முடைய மனம் நம்மளுடைய பிசிக்கல் ஹெல்த்துக்கு நமக்கு வந்து அஃபெக்ட் பண்ணுது அப்படிங்கும் பொழுது நம்ம தியானம் பண்ண நமக்கு என்ன லாபம் பிசிக்கலி உடல் ரீதியாகன்னு பார்க்கும் பொழுது நம்முடைய ஹார்ட்ல இருக்கக்கூடிய ஒர்க் லோட அதை வந்து கம்மி பண்ணும். ரொம்ப அந்த பம்பிங் வேகமா பண்ணா டென்ஷன் கோபத்துல வந்து வேகமா பம்ப் பண்ணும். சோ அத அதிக வேலை கொடுக்கறோம்ல, அந்த ஒர்க் லோடு வந்து குறையும் நம்ம தியானம் பண்ணோம்னா. அப்ப அதே நேரத்துல இட் டிக்ரீசஸ் கொலஸ்ட்ரால். சோ இதெல்லாமே ரிசர்ச்ல வந்த ஒரு ரிசல்ட்ஸ் தான் உங்களுக்கு நான் காமிச்சிட்டு இருக்கேன். அண்ட் நம்முடைய ரத்த அழுத்தமும் வந்து ரெகுலேட் ஆகும். ஹை பிளட் பிரஷர் இருந்ததுன்னா கண்டிப்பா அது தியானத்தினால குறையும். பிளஸ் இந்த ஒரு தியானத்துல வந்து இது ஆட்டோமேட்டிக் ஒரு பிராணாயாமம். இந்த ஒரு தியானம் பண்ணும்போது நம்ம வி திங்க் லெஸ், வி திங்க் ஸ்லோ இல்லையா? அப்ப என்ன ஆகுது, நம்முடைய சுவாசமும் வந்து அப்படியே ரெகுலேட் ஆக ஆரம்பிச்சிடும். சோ அது வந்து நல்ல ஒரு ஏர் ஃப்ளோ லங்ஸுக்கு வந்து கொடுக்கும். அதே போல நம்மளுடைய வாழ்நாளையும் நீட்டிக்க வைக்குது தியானம் அப்படிங்கிறது. எதை வச்சு அப்படி வாழ்நாளுடைய நீட்டிக்கிறோம் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா, இந்த உடல் ஒரு மெஷின் தானே, ரொம்ப ஓவரா வேலை பண்ண சீக்கிரம் தேஞ்சு போயிடும்ல. ஆனா நம்ம தியானம் பண்றதுனால பாடி ரிலாக்ஸ் ஆகுறதுனால என்ன ஆகுது, அதனுடைய தேய்மானம் அப்படின்னு வேணா சொல்லலாம் ஒரு கொலோக்கியல் லாங்குவேஜ்ல, அது வந்து அதாவது கம்மி ஆகுது. சோ தட் மீன்ஸ் ஒரு மெஷின் வந்து தேய்மானம் கம்மியா தான் இருந்தது அப்படின்னா லாங் டைம் அந்த மெஷின் வேலை பண்ணும்ல. சோ அதற்காக தான் சொல்றோம் ஒரு யங்கர் பயாலஜிக்கல் ஏஜிங். நம்மளுடைய பாடியில இருக்கிறது வந்து சீக்கிரமா ஏஜ் ஆயிடும், வயசாயிடும். ஆனா மெடிடேஷன் பண்ணா அது சீக்கிரம் வயசு ஆகாது. ஒரு விதத்துல தியானம் பண்றவங்க வந்து கண்டிப்பா ஒரு யூத்ஃபுல்லாவும் வந்து யங்காவும் வந்து இருப்பாங்க. சோ ஒரு விதத்துல இன்னொன்னு கூட என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம எப்போ வந்து நம்ம ரிலாக்ஸ்டா இருக்கோமோ அப்போ நம்மளுடைய முகம் கூட எப்படி இருக்கும், சியர்ஃபுல்லா இருக்கும்ல. ரிலாக்ஸ்டா இருந்தீங்க அப்படின்னு சொன்னா லைட் ஹார்ட்டட்னஸ், அப்போ நீங்க சியர்ஃபுல்லாவும் வந்து இருப்பீங்க. இப்ப சியர்ஃபுல்லா இருந்தா எங்க முகம் சுருங்கும்? நீங்க கோபம் டென்ஷன் ஆகும் போது சுருக்கம் எல்லாம் வருது. So in one way research scientists என்ன சொல்றாங்க அப்படின்னா, when your mind is relaxed, when you meditate, even நீங்க வந்து இன்னும் யங்கா நீங்க வந்து தெரிவீங்க அப்படின்னு. சோ ஒரு விதத்துல அந்த மாதிரியான ஒரு பிசிக்கல் ஒரு பெனிஃபிட்டும் இருக்கு. அண்ட் யங்கர் பயாலஜிக்கல் ஏஜ் அப்படின்னு நம்ம அதை வந்து நம்ம சொல்றோம். டிஷ்யூ டேமேஜ் வந்து குறையுது. அதே மாதிரி ஸ்ட்ரெஸ் கெமிக்கல்ஸ் நமக்கு வந்து அதை சுரக்க விடாம அது வந்து
பண்ணுது. ஏன்னா டென்ஷன் ஆக ஆக அந்த ஸ்ட்ரெஸ் கெமிக்கல்ஸ் செக்ரேட் ஆகி நம்ம உடலுக்கு பாதிப்பை கொடுக்குது இல்லையா? சோ அதனால இதெல்லாம் நம்ம உடல் ஆரோக்கியத்திற்கான ஒரு என்னென்ன விதமான ஒரு லாபம் நம்ம கொடுக்குது தியானம், அதை பார்த்தீங்க. சோ இது பிசிக்கல் பெனிஃபிட்ஸ். அடுத்து சைக்கலாஜிக்கல் பெனிஃபிட்ஸ் ஆஃப் மெடிடேஷன் என்ன? உங்களுடைய பிரெயின் ஹெல்த் வந்து நல்லா இருக்கும். உங்களுடைய அந்த அட்டென்ஷன், அந்த மெமரி, அது எல்லாமே வந்து இம்ப்ரூவ் ஆகும். சோ எந்தெந்த ஏரியாஸ் பிரெயின்ல வந்து மெமரிக்காக, அட்டென்ஷனுக்காக இருக்கோ அந்த ஏரியாஸ் எல்லாமே ஆக்டிவேட் ஆகும். அதனால உங்களுக்கு நல்ல ஹையர் ஐக்யூ, நல்ல கிரியேட்டிவிட்டி வந்து வளரும். அதனாலதான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு தமிழ்ல ஒரு பழமொழி என்ன சொல்லியிருக்காங்க, ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு. ரொம்ப ஆத்திரப்படுறவன், கோவப்படுறவனுக்கு வந்து புத்தி மழுங்கி போகும் அப்படின்னு. அப்படின்னா என்னன்னா, அவங்கனால வந்து புதுமையா அவங்களுக்கு வந்து அவங்களால சிந்திப்பது வந்து குறைஞ்சு போயிடும். ஏன்னா அவங்களுடைய எனர்ஜி எல்லாமே அந்த டென்ஷன்ல வேஸ்ட் ஆயிடுச்சு. சோ அந்த உருவாக்கும் திறன், அந்த கிரியேட்டிவிட்டி வந்து குறைஞ்சிடுது. ஆனா அதனாலதான் நம்ம சொல்றோம், மெடிடேஷன் பண்றவங்களுக்குள்ள நல்ல அந்த கிரியேட்டிவிட்டி வந்து நல்லாவே வளரும். அண்ட் ஒரு இமோஷனல் ஸ்டெபிலிட்டி, அந்த உணர்வுகள்லயும் ஒரு அந்த ஸ்திரத்தன்மை வந்து வரும். அவங்களுக்குள்ள அந்த ஒரு இரிட்டேஷன், அந்த மூடினஸ், அது எல்லாமே சுலபமா நீங்கும் தியானம் பண்ணும்போது. அப்படியே மனசு ஓய்வடையுது இல்லையா? அந்த ஆங்ஸைட்டி, டிப்ரெஷனும் வந்து குறையும். ஸ்பிரிச்சுவல் பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம வந்து எப்போ நம்ம எப்படி இருக்கோமோ அதை வச்சுதான் நம்ம வந்து பிஹேவ் பண்ணுவோம் இல்லையா? இப்ப நீங்க வந்து ரொம்ப உள்ளுக்குள்ள வந்து மனசுல ஒரு ஸ்ட்ரெஸ்டா இருந்தீங்க அப்படின்னு சொன்னா, உங்க பிஹேவியர்ல அது வந்து வெளிப்பட்டுடுது. அப்ப நம்ம மெடிடேஷன் பண்ண பண்ண நம்ம மனசுல அந்த ஒரு ரிலாக்ஸேஷன் அண்ட் இமோஷனல் ஸ்டெபிலிட்டி வர்றதுனால நம்முடைய பர்சனல் அண்ட் ப்ரொஃபஷனல் ரிலேஷன்ஷிப்ஸும் நல்லா இருக்கும். நம்மால வந்து மத்தவங்களையும் புரிஞ்சு கொள்ள முடியும். அந்த எம்பத்தைஸ் பண்ணக்கூடிய அந்த ஒரு தன்மை நமக்குள்ள வளருது. நம்ம சூழ்நிலைகளை சந்திக்கக்கூடிய அந்த ஒரு தன்மை, நம்மால பொறுமையா இருந்து எல்லாரையும் புரிஞ்சு நம்ம வந்து சரி தவறுன்னு புரிஞ்சு நம்ம நடந்துக்கிற அந்த ஒரு தன்மை, அது எல்லாமே நமக்குள்ள வந்து வளருது. இதெல்லாம் வந்து நமக்கு தியானத்தினால நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள். இப்ப நாம அடுத்தது இன்னொரு ஒரு சின்ன ஒரு மெடிடேஷன் பிராக்டிஸ் நம்ம பண்ணுவோமா? செகண்ட் பிராக்டிஸ் டுடே. இதுல நீங்க வந்து என்ன பண்ண போறீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நீங்க பாடிய நீங்க ரிலாக்ஸ் பண்ணுவீங்க. ஓகே, முன்னாடியே நீங்க பிராக்டிஸ்ல பண்ணீங்க. உடல்ல இருக்கிற தசைகளின் இறுக்கத்தை எல்லாம் தளர்த்து நீங்க பாடிய ஃபர்ஸ்ட் ரிலாக்ஸ் பண்ணிடணும். அதுக்கப்புறம் என்ன பண்றீங்க அப்படின்னா, நீங்க உங்களுடைய சுற்றுப்புற சூழல்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா நீங்க உங்களுடைய கவனத்தை விலக்கி உங்களுடைய சுவாசத்தின் மேல நீங்க கவனம் செலுத்தணும். ஓகே, ஃபோக்கஸ் ஆன் யுவர் பிரீதிங். பிரீத் இன், பிரீத் அவுட். சுவாசத்தை உள்ள இழுக்கிறீங்க, வெளியில விடுறீங்க. அதன் மேல ரொம்ப யதார்த்தமா, இயல்பா, சாதாரணமான பிரீதிங் தான், ரொம்ப நேச்சுரலா. அப்ப அந்த சுவாசத்திலேயே ஒரு நிதானம் வந்து இருக்கு. அதன் மேல நீங்க இப்போ கவனத்தை செலுத்த போறீங்க. ஓகே, ஆர் யூ ஆல் ரெடி? சிட் ஸ்ட்ரெயிட். இந்த தியானம் செய்யும் பொழுது சிட் ஸ்ட்ரெயிட் அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம். அதாவது பேக் போன் கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டா இருக்கட்டும். அதுக்காக ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி இப்படிலாம் நீங்க உட்கார வேண்டாம். Let it be straight but relaxed. Okay. அண்ட் நீங்க இந்த மெடிடேஷன் பிராக்டிஸ் பண்ணும்போது நீங்க கையை காலை மடிச்சு கீழே உட்கார்ந்து பண்ணணும்னு விரும்பினீங்கன்னா தாராளமா நீங்க வந்து செய்யுங்க. இன்னும் போக போக அடுத்து வரக்கூடிய செஷன்ஸ்ல உங்களுக்கு டீட்டெயிலா ஒவ்வொரு விஷயமே உங்களுக்கு கத்து கொடுப்போம். சோ கீழே உட்கார்ந்து பண்றீங்களா? தாராளமா உட்கார்ந்து பண்ணுங்க. கீழே உட்கார முடியாதுன்னா இட்ஸ் ஓகே, யூ கேன் சிட் ஆன் த சேர் ஆர் சோஃபா, பட் கீப் யுவர் பாடி ரிலாக்ஸ், அலர்ட் அண்ட் ஆல்சோ ரிலாக்ஸ்ட். ஓகே, அண்ட் இஃப் பாசிபிள் நீங்க லேசா கண்ணை திறந்த மாதிரி நீங்க வச்சுக்கோங்க. தட் இஸ் ப்ரிஃபரபிள். ஸோ இங்க நாங்க பயிற்றுவிக்கிற ராஜயோக தியானத்துல லேசா கண்ணை திறந்து நாங்க வந்து பயிற்றுவிக்கிறோம். உங்களுக்கு இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே உங்களுக்கு கஷ்டமா இருக்குன்னா இட்ஸ் ஓகே, யூ கேன் க்ளோஸ் யுவர் ஐஸ். பட் கண்ணை மூடுனா இதுல கவனம் வைக்கணும், தெரியாம தூங்கிடக்கூடாது. 1 நிமிஷம் 2 நிமிஷம் தூங்குறவங்க கூட இருக்காங்க. சோ அதனால be alert. So first you're going to relax your body and then focus on your breathing. Sit straight. I'll guide you.
நான் வந்து அந்த வார்த்தைகளை சொல்லிட்டே உங்களுக்கு கைட் பண்றேன். அதை நீங்க கேட்டுட்டே பயிற்சி பண்ணலாம். And I'll screen share one image. ஒரு ஒளியினுடைய இமேஜ் நான் காமிக்கிறேன். அதை கூட நீங்க பார்க்கலாம். கண்ணை திறந்திருந்தீங்கன்னா. நான் அமைதியாக அமர்ந்து கொண்டிருக்கின்றேன். உடலில் உள்ள தசைகளின் இறுக்கங்களை எல்லாம் தளர்க்கின்றேன். கால்களில் இருக்கும் இறுக்கத்தை தளர்க்கிறேன். என்னுடைய 2 கரங்கள், தோள்கள் ஓய்வாக ஆகிவிட்டன. வயிற்றுப் பகுதி, மார்பு, பின்முதுகு, தசைகளின் இறுக்கத்தை தளர்த்து ஓய்வாக ஆக்கிவிட்டேன். என்னுடைய தலை, நெற்றி, புருவம், கன்னம், தாடை அனைத்தும் ஓய்வாக ஆகிவிட்டன. தலையிலிருந்து கால் வரை முழு உடலும் ஓய்வாக ஆகிவிட்டது. என்னுடைய கவனத்தை கொஞ்சம் கொஞ்சமாக என்னுடைய சுவாசத்தின் மீது திருப்புகின்றேன். என்னுடைய சுவாசத்தை கவனிக்கின்றேன். Breathing in, breathing out. Breathe in, breathe out. இந்த சுவாசத்திலும் ஓர் அமைதி இருக்கின்றது. எனக்குள்ளே ஓர் அமைதி இருக்கின்றது. நான் அமைதியானவன். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. Open your eyes. கண்கள் மூடி இருந்தால் open your eyes with a smile on your face. Smile please. எப்பவுமே நீங்க மெடிடேஷன் முடிக்கும் பொழுது புன்னகையோட முடிக்கணும். ஏன்னா நீங்க உங்களுக்காக இப்போ பெரிய ஒரு நல்ல விஷயத்த நீங்க செஞ்சிருக்கீங்க, நன்மை பண்ணிருக்கீங்க. உங்களை நினைச்சு நீங்க வந்து பெருமைப்படணும். ஏன்னா நாம நல்லா இருந்தா நம்ம கூட இருக்கிறவங்க நல்லா இருப்பாங்க தானே? என்ன சொல்றீங்க? நாம அமைதியா, பொறுமையா, ரிலாக்ஸ்டா இருந்தோம் அப்படின்னா அதுவே நாம செய்யற பெரிய பெரிய உதவி. யாருக்கு உதவி? நமக்கு செய்துக்கிற உதவி ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறமா மத்தவங்களுக்கும், நம்ம கூட இருக்கிறவங்களுக்கும். பெரிய ஒரு நல்ல காரியம் இப்ப நம்ம எல்லாரும் பண்ணிருக்கோம். அதனாலதான் ஸ்மைல் பண்ண சொன்னேன். சோ
சோ நீங்க ஒவ்வொரு மெடிடேஷன் பிராக்டிஸ்லயும் என்ன பண்ணீங்கங்கறத நோட் பண்ணிட்டு வரீங்கன்னு நினைக்கிறேன். சோ அதை நீங்க அப்புறமா கூட நோட் பண்ணி வச்சுக்கோங்க என்ன பண்ணீங்கன்னு. அது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் நீங்களா பயிற்சி பண்ணும் பொழுது. அடுத்தது இந்த தியானம் செய்யறதுக்கு வந்து ஒரு சில தேவைகள் வந்து இருக்கு. அதாவது ப்ரீரெக்விசிட்ஸ் அப்படின்னு ஆங்கிலத்துல வந்து சொல்லுவோம். தேவையான ஒரு சில விஷயங்கள். அதை நீங்க அவசியம் தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி ஒரு சிம்பிள் கைட்லைன்ஸ். இந்த 2 விஷயங்களையும் நான் இப்போ உங்ககிட்ட பகிர்ந்து கொள்ள போறேன். சோ இந்த ப்ரீரெக்விசிட்ஸ் வந்து என்ன? தேவையான ஒரு 4 விஷயம் வந்து இருக்கு. அது என்ன அப்படின்னா, உங்களுக்கு ஈஸியா நீங்க ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக உங்களுக்கு ஒரு அக்ரோனிம் உங்களுக்கு தரேன். சரி, உங்க எல்லாருக்குமே ஐபிஎல் தெரியும் இல்லையா? கிரிக்கெட் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்களுக்கு தெரியும். சோ இது வந்து ஐபிபிஎல், ஐபிசிஎல், ஓகே, ஆர் ஐபிபிஎல், வாட் எவர். சோ ஃபர்ஸ்ட் வந்து இன்ட்ரெஸ்ட், ஆர்வம் வந்து வேணும் மெடிடேஷனுக்கு. நான் இந்த தியானம் கத்துக்கணுங்கிற ஒரு ஆர்வம் தான் உங்களை அந்த தியானம் பண்ண வைக்கும். நல்லதுதாங்க, தியானம் பண்றது நல்லதுதான் அப்படின்னு மட்டும் தெரிஞ்சு வச்சிருக்கிறது இல்ல. ஆர்வம் வந்து வேணும், இன்ட்ரெஸ்ட் வந்து வேணும். இரண்டாவது பேஷன்ஸ் வேணும். மூணாவது பிராக்டிஸ் வேணும், கண்டினியூஸ் பிராக்டிஸ். சோ பேஷண்ட், அதாவது பொறுமையோடு பயிற்சி செய்யுங்கள். சோ பிராக்டிஸ் வித் பேஷன்ஸ் அப்படின்னு நீங்க கூட சொல்லிக்கலாம். இப்போ ஏன்னா சில நேரத்துல ஒரே நாள்ல எல்லாமே வந்துடாது இல்லையா? மனசு அங்கங்க போகத்தான் செய்யும் தியானம் பண்ணும் பொழுது. அதனால பொறுமை இழக்க கூடாது. பொறுமை கொள்ளுங்கள். தினமும் நீங்க வந்து கண்டினியூஸா பிராக்டிஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறமா அன்பு வந்து ரொம்ப தேவை. உங்கள் மேல உங்களுக்கு அன்பு இருக்கா அப்படின்னா உங்களுக்கு நீங்க கண்டிப்பா நன்மை செஞ்சுப்பீங்க. சோ எவ்வளவு தூரம் தன் மேல அந்த ஒரு செல்ஃப் லவ் இருக்கு, அது உங்களுக்கு வந்து இந்த தியானத்துக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். தன்னைத்தானே முன்னேற்றிக் கொள்வதற்கான, தனக்கு தானே உதவி செய்வதற்கான அந்த ஒரு ஆர்வமும் அந்த அன்பும் வந்து ரொம்ப தேவை. அடுத்தது ஒரு சில சிம்பிள் கைட்லைன்ஸ் உங்களுக்கு வந்து சொல்லிக்கிறேன். ஃபர்ஸ்ட் என்னன்னா, நீங்க தியானம் பண்ணும்போது உங்களுக்கு வீணான எண்ணங்கள் மனசுல வந்துதா? டோன்ட் வரி, இட்ஸ் ஓகே, பி பேஷண்ட். பொறுமையா இருங்க. தியானம் பண்ணும்போது இப்படி அனாவசியமான எண்ணங்கள் வருது, அது நார்மலா எல்லாருக்கும் அப்படி வர்றதுதான். பட் நோ ப்ராப்ளம். என்னால வந்து தியானமே பண்ண முடியல, என்னென்னவோ இப்படி எண்ணங்கள்லாம் வந்து இது பண்ணது, எனக்கு தியானம் லாய்க்கே இல்லை, நான் தியானம் பண்றதுக்கு லாய்க்கே இல்லை அப்படி நினைக்க வேண்டாம். So it is okay to get waste thoughts அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கோங்க. So be patient. இப்படி ஏதாவது எண்ணங்கள் வரதான் செய்யும். ஓம்னு கூட நீங்க சொல்லி தியான பயிற்சி பண்ணலாம். அதுக்கப்புறம் பலவிதமான ஒரு இப்படி நினைப்பு வரும். அதை பண்ணணும், இதை பண்ணணும், இதை சாப்பிடணும், அங்க போகணும், இங்க வரணும். சோ அந்த அந்த எண்ணங்களை வந்து எப்படி நம்ம வந்து அந்த வேஸ்ட் தாட்ஸ் நம்ம வந்து கட்டுப்படுத்தலாம் அப்படிங்கறதனுடைய டீடைல்ஸ் எல்லாம் நீங்க அடுத்த செஷன்ல தெரிஞ்சுப்பீங்க. ஆனா ஃபர்ஸ்ட் திங் இஸ், அதை பத்தி நீங்க வருத்தப்படாதீங்க. ஏன் இந்த மாதிரி எனக்குள்ள வந்து வேஸ்ட் தாட் வந்தது அப்படின்னு. இட்ஸ் ஓகே அப்படின்னு நீங்க உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கணும். அடுத்தது, டோன்ட் பி டூ ஹார்ஷ் அப்படின்னு இல்ல, தன்னுடைய எண்ணங்களை ப்ரெஷரைஸ் பண்றது அப்படின்னு எல்லாம் வந்து வேண்டாம். டோன்ட் பி too harsh on yourself, be gentle. Gently நீங்க என்ன பண்ணணும், உங்களுடைய மனசு அப்படியே உங்க பிரீதிங் மேல இல்ல மத்த எப்படி தியான பயிற்சியில என்ன எண்ணங்களை கொண்டு அது மேல அப்படியே கொண்டு வரணும். சோ நீங்களாகவே உங்களுடைய மனசு அப்படியே நீங்க லவ்விங்கா, ரொம்ப அன்பா உங்க மனசை வந்து நீங்க கொண்டு வாங்க. be loving. அண்ட் நீங்க இந்த ஒரு ராஜயோக தியான பயிற்சியில நீங்க இப்ப உட்கார்ந்துருக்கீங்களா, இது சரியானதா, அது சரியானதா, அந்த தியானம் சரியானதா, இந்த தியானம் சரியானதா அப்படின்னு ஒரு சில பேருக்கு எண்ணங்கள் வந்து வரலாம். சோ நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னா, there is no good or bad meditation. நீங்க ஒரு தியான பயிற்சி வகுப்புல நீங்க அமர்ந்திருக்கீங்க அப்படின்னா, be open, enjoy your own unfolding. நீங்க இங்க பயிற்று இருக்கக்கூடிய அந்த ஒரு டெக்னிக்ஸ் எல்லாம் நீங்க உள்வாங்கிட்டு நீங்களா பயிற்சி பண்ணுங்க. உங்களுக்கு அதனுடைய பெனிஃபிட் கண்டிப்பா கிடைக்கும். So be open.
இங்க சொல்லக்கூடிய கருத்துக்களை வந்து நீங்க மனம் திறந்து நீங்க வந்து எடுத்துக்கொள்ளுங்க. அது உங்களுக்கு வந்து இந்த தியான பயிற்சியில நல்ல ஒரு வெற்றி உங்களுக்கு வந்து கொடுக்கும். இன்னொன்னு என்ன ஒரு விஷயம், knowing about meditation will not give you the benefits. எவ்வளவோ லாபங்களை பத்தி நீங்க கேட்டீங்க. பட் தியானத்தை தெரிஞ்சு வச்சுக்கிறதன் மூலமா மட்டும் நம்ம லாபம் அடையறது இல்லையே. Doing it will give you the benefits. அத பயிற்சி பண்ணணும். சோ இந்த வாரத்துக்கு ஒரு நாள் தான் இந்த வகுப்பு நீங்க கேட்க போறீங்க. அப்போ மீதி 6 நாள் என்ன பண்ணுவீங்க? இந்த கருத்துக்களை நீங்க ரிவைஸ் பண்ணுங்க. பிராக்டிஸ், நீங்க என்னென்ன பிராக்டிஸ் நீங்க கத்துக்கிறீங்களோ எவ்ரி செஷன்ல அதை உட்கார்ந்து நீங்க வந்து பயிற்சி பண்ணுங்க. ஓகே. அண்ட் இந்த ஒரு நம்ம வித்யாலயத்துல நம்ம ராஜ யோகா மெடிடேஷன் அப்படிங்கறத நம்ம பயிற்று வைக்கிறோம். சோ இங்க ராஜ யோக தியானம் அப்படின்னு சொல்றோம். தியானம், அதுலயும் இந்த தியானத்துக்கு பேர் என்ன? ராஜ யோக தியானம். இங்க ராஜ் யோகா அப்படிங்கும் போது யூஸ்வலி யோகாங்கிற வேர்டு கேட்ட உடனே எல்லாருக்குமே அந்த யோகாசனாஸ் தான் நினைப்புக்கு வரும். ஓ, இது வந்து பிசிக்கல் எக்ஸசைஸ் மாதிரி ஆசனாஸ் ஏதோ சொல்லி கொடுப்பாங்களோ அப்படின்னு. பட் யோகாங்கிற அந்த ஒரு வார்த்தை ஒரு சமஸ்கிருத வார்த்தை, யூஜ் அப்படிங்கிற வார்த்தையில இருந்து வந்தது. அதனுடைய உண்மையான அர்த்தமே என்ன அப்படின்னா தொடர்பு என்று பொருள். லிங்க், ஒரு கனெக்ஷன், கம்யூனியன். சோ இந்த மாதிரியான ஒரு அர்த்தம் தான் வந்து யோகாங்கிற வார்த்தைக்கு இருக்கு. இப்போ நம்ம ராஜ யோகா அப்படின்னா என்ன? நம்ம எல்லாருக்குமே தலைவனா இருக்கக்கூடிய அந்த இறைவன், கடவுள், ஆண்டவன், பகவான், ஈஸ்வரா அப்படின்னு என்ன எப்படியெல்லாம் நம்ம கூப்பிடுறோமோ அவரோட நம்ம லிங்க் வைக்கிறோம். ராஜ யோகா. யோகானா லிங்க், ராஜா head of all of us, supreme. அப்போ லிங்க் வித் தி சுப்ரீம், அதுதான் ராஜ யோகா. So the meditation which brings a link with the supreme, அதுதான் ராஜ யோகா மெடிடேஷன் அப்படிங்கிறது. So first இங்க வந்து நம்ம இந்த மெடிடேஷன்ல என்ன செய்யறோம் அப்படின்னா, முதல்ல நம்ம உடலை தயார் பண்றோம், மனசை கொஞ்சம் கொஞ்சமா ரிலாக்ஸ் பண்ணிட்டே வருவோம், நல்ல எண்ணங்களை நம்ம கொண்டு வருவோம். பிறகு நம்ம ஃபர்ஸ்ட் நம்மை பற்றியே நாம வந்து தெரிந்து கொள்ள போறோம். ஏன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, சரி கடவுள் ஒருத்தர் இருக்காரு, நம்ம எல்லாத்துக்கும் மேல ஒருத்தர் இருக்கிறார், நம்ம அவரை நினைச்சு செய்யறதுதான் வந்து ஹையஸ்ட் ஃபார்ம் ஆஃப் மெடிடேஷன். ஆனா அவரை பத்தி தெரிஞ்சுக்காம எப்படி நம்ம அவர் பக்கமா மனசு செலுத்த முடியும்? இப்ப எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரி இருப்பாங்கன்னு வைங்க தமிழ்நாட்டுல. அப்ப அந்த சகோதரியினுடைய பெயரை நான் வந்து சொல்றேன், அவங்க ரொம்ப மூத்த சகோதரி அவங்க அப்படின்னு ஒரு பெயரை நான் சொல்றேன். அவங்க பெயரை சொல்லி உங்ககிட்ட நான் சொல்றேன், நீங்க அவங்களை கொஞ்ச நேரம் ஒரு ஃபியூ மினிட்ஸ் நீங்க உட்கார்ந்து அவங்கள நினைங்க, அவங்கள பத்தி நினைங்கன்னா உங்களால முடியுமா? நினைக்க முடியாது. பிகாஸ் ஈவன் நாட் ஈவன் ஃபார் சிங்கிள் ஒரு மொமெண்ட்காக இல்ல ஒரு வினாடிக்காக கூட உங்களால அவங்கள வந்து நினைக்க முடியாது. பிகாஸ் யூ டோன்ட் நோ அபவுட் ஹர். அவங்க யாரு என்னன்னே தெரியாம என்னத்தானே நினைக்கிறது. அப்போ எல்லாரும் சுலபமா சொல்றாங்க, எதுக்கு அனாவசியமா மனசு போட்டு குழப்பிக்கிறேன், பேசாம கடவுளை நினைச்சு தியானம் பண்ணு, பேசாம வேணா உட்காரலாம், ஆனா இங்க கடவுளை தானே நினைக்க முடியல. அதுல இன்னொரு ஒரு ப்ராப்ளம் வேற என்னது, கடவுள் இல்லைன்னு வேற ஒரு சில பேர் சொல்றாங்க. அதனால எதுக்கு அப்படின்னு அதுல வேற ஒரு கன்ஃபியூஷன், ஒரு குழப்பம், ஒரு கேள்வி, சந்தேகம் ஏகப்பட்டது. சோ நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, அஃப்கோர்ஸ் ஹையஸ்ட் ஃபார்ம் ஆஃப் மெடிடேஷன் வந்து ராஜ யோகா தான், அவரோட மனசை இணைக்கிறது. ஏன்னா இந்த உலகத்துல பலவிதமான தியான வழிமுறைகள் இருக்கு. சில பேர் அப்படியே ஒரு முன்னாடி பூவை வச்சு அந்த பூவையே பாத்துக்கிட்டு இருங்கன்னு தியானம் பண்ணுவாங்க. இல்ல ஒரு ஆப்பிள் வச்சுட்டு ஆப்பிள் வச்சு கூட தியானம் பண்ணுவாங்க. இல்ல ஒரு அப்படியே ஒரு தீபத்தை ஏத்தி வச்சு தீபத்தையே பார்த்துட்டு இருக்கணும் அப்படின்னு ஒரு தியானம் பண்ணுவாங்க. இல்ல ஒரு மந்திரத்தை அப்படியே ரிப்பீட் பண்ணிட்டே இருக்கணும். So it's like focusing your mind towards one point. That is meditation, இல்லையா? பட் நாம என்ன சொல்றோம் அப்படின்னா, not only focusing but you are creating good thoughts.
அப்பதான் என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு ஹோல் டே அதனுடைய பெனிஃபிட் வந்து கிடைக்கும். இல்லைன்னா தியானம் பண்ற வரைக்கும் ஒரு விதமான ஒரு மந்திரத்தின் மேல கவனம் இருக்கும். அதுக்கப்புறம் எகெயின் மறுபடியும் டென்ஸ்ட் மூடுக்கு போயிடுவீங்க. பட் நம்ம when we start creating positive thoughts, அதுதான் வந்து உங்களுக்கு பிராக்டிக்கல் லைஃப்ல உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். சரி, பாசிட்டிவ் தாட்ஸ் அபவுட் வாட்? எதை பத்தி நல்ல எண்ணங்களை நம்ம தன்னை பற்றிய நல்ல எண்ணங்களை உற்பத்தி செய்யணும். அதுக்கப்புறமா இரண்டாவது என்ன சொல்லணும்? பாசிட்டிவ் தாட்ஸ் மட்டும் இல்ல, எலிவேட்டட் தாட்ஸ்னு உங்களுக்கு சொல்லணும். உயர்ந்த எண்ணங்கள். உயர்ந்த எண்ணங்கள்னா என்ன? அங்கதான் இறை நினைவுங்கிறது வருது, கடவுளை நினைக்கிறது. சோ இந்த ரெண்டு பகுதியுமே சேர்ந்ததுதான் ராஜயோக தியானம். அதாவது தன்னை பற்றி நினைப்பது, உயர்வாக அந்த எண்ணங்களை கொண்டு வருதல், அதுக்கப்புறம் இறைவனை நினைத்தல். இதுதான் ராஜயோக தியானம் அப்படிங்கிறது. சோ இததான் நீங்க இந்த செஷன்ஸ்ல நீங்க கற்றுக்கொள்ள போறீங்க. சோ யோகா மீன்ஸ் லிங்க், ராஜா தி சுப்ரீம், ராஜயோகா கனெக்ஷன் வித் தி சுப்ரீம். அப்ப நம்ம எங்க கனெக்ஷன் நம்ம மனசு வைக்குதோ அதனுடைய இன்ஃப்ளூயன்ஸ்ல வருவோம். எதனால இன்ஃப்ளூயன்ஸ்? அந்த இன்ஃப்ளூயன்ஸ் நமக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸை வந்து கொடுக்கும். கரெக்ட் தானே? உங்க மனசு எதன் மேல லைக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய அனுபவம். இதுதான் ராஜயோக தியானம். சோ இதை நீங்க வந்து கற்றுக்கொள்ள போறீங்க. சோ அடுத்த வகுப்புல செல்ஃப் பத்தி, ட்ரூ செல்ஃப், உண்மையில் நான் யார், எனக்குள்ள என்னென்ன ஒரு விசேஷங்கள் இருக்கின்றன, என்னுடைய ஒரிஜினாலிட்டி என்ன அப்படின்னு ஒரு செல்ஃப் ரியலைசேஷன் லெசன் நம்ம வந்து பார்க்க போறோம். இப்ப நாம ஒரு 1 minute மெடிடேஷன் பிராக்டிஸோட இந்த செஷனை நம்ம நிறைவு செய்யலாம். Are you all ready? Sit straight. So இதுல ரிலாக்ஸ் பண்ண போறீங்க. அதுக்கப்புறமா பிரீதிங் மேல கவனம் செலுத்த போறீங்க. அதுக்கப்புறமா நீங்க when you breathe in, நீங்க எனக்குள்ள நான் அமைதியை உள்வாங்கிக் கொள்கின்றேன். மூச்சு வெளியில விடும் பொழுது எனக்குள்ள இருக்க கவலைகள் எல்லாத்தையும் வெளியேற்றுகிறேன் அப்படின்னு நினைக்கணும். You breathe in peace and you tell yourself, I am a peaceful being. And when you breathe out all worries. Sit straight. நான் சௌகரியமாக அமர்ந்து கொண்டிருக்கின்றேன். உடலில் உள்ள இறுக்கங்களை எல்லாம் தளர்த்து ஓய்வாக அமர்ந்து கொண்டிருக்கின்றேன். என்னுடைய கவனத்தை என் சுவாசத்தின் மீது திருப்புகின்றேன். I breathe in peace. அமைதியை எனக்குள்ளே சுவாசத்தினால் உள்ளிழுக்கின்றேன். அமைதியை எனக்குள் நிரப்பிக் கொள்கின்றேன். I breathe out all worries. கவலைகள் அனைத்தையும் வெளியேற்றுகின்றேன். அமைதியை உள்ளிழுக்கின்றேன். கவலைகளை வெளியேற்றுகின்றேன். Breathe in peace. Breathe out all worries and tension. எனக்குள் அமைதி நிரம்புகிறது. நான் அமைதியானவன். I am a peaceful being.
Om Shanti. 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 இங்க ஓம் சாந்தின்னு சொல்லும் பொழுது ஓம் என்றால் நான், சாந்தி என்றால் அமைதி. ஓம் சாந்தி நீங்க நம்ம கிரீட் பண்றது வழக்கம். அதனுடைய அர்த்தம் நான் அமைதியானவன் அப்படிங்கிறது. ஸோ இன்றைய ஒரு இன்ட்ரடக்ஷன் டு மெடிடேஷன் செஷன் நீங்க எல்லாருமே கேட்டிருப்பீங்க. அதை முன்னாலே சொன்னது போல நீங்க இதுக்குன்னு ஒரு நோட் புக் வச்சுக்கலாம். இன்னைக்கு கேட்ட பாடத்தை நீங்க எதெல்லாம் ஞாபகம் இருக்கோ நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் கேன் ஐ கிவ் யூ ஹோம் ஒர்க்? ஸோ 6 days கழிச்சு தானே நம்ம சந்திக்க போறோம். 7th day நம்ம சந்திப்போம். அதனால இந்த ஒரு 6 days இல்ல இன்னையோட சேர்ந்து இந்த 7 days நீங்க ரெகுலர்லி நீங்க 3 times நீங்க மெடிடேஷன் ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க. இன்னைக்கு லேர்ன் பண்ண டெக்னிக்ஸ் வரைக்கும் நீங்க செஞ்சா போதும். ஃபர்ஸ்ட் டெக்னிக் என்ன? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவீங்க? பாடியை ரிலாக்ஸ் பண்ணுவீங்க. அப்புறம் ஒரு கவனத்தை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா உங்களுடைய ப்ரீதிங் மேல செலுத்துவீங்க. அதுக்கப்புறமா தேர்ட் என்ன சொல்லுவீங்க? ஐ பிரீத் இன் பீஸ், ஐ பிரீத் அவுட் worries. I breathe in peace, I breathe out tension. I breathe in all positivity, I breathe out all negativity. அப்படின்னு நினைச்சிட்டு I am a peaceful being. நான் ஒரு அமைதியானவன் நான் அப்படின்னு அந்த எண்ணத்தோட ஃபினிஷ் பண்ணணும். ஃபினிஷ் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவீங்க? A smile on your face. Okay, so this is how you are going to do. So at least 3 times a day, morning, evening and the day time எப்போ முடியுமோ. ஓகே, அதை நீங்க செய்வீங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் செஷன்ல உங்களை வந்து சந்திக்கலாம். And as I told you earlier, from next session 45 minutes கிளாஸ் வந்து இருக்கும். அதுக்கப்புறமா நீங்க உங்களுடைய questions போடலாம். அதுக்கான ஆன்சரும் நான் வந்து சொல்லுவேன். அப்புறம் எவ்ரி செஷன்ல 3 practices இருக்கும். ஓகே, தேங்க்யூ. ஓம் சாந்தி. தேங்க்யூ சிஸ்டர் ரஞ்சினி. நல்லா சிம்பிளா இலகுவா ஆழமா சொன்னீங்க. ஏன்டா நீங்க எல்லாரும் லேர்ன் பண்ணியிருப்பீங்க மெடிடேஷன்டா என்ன, மெடிடேஷன் எது இல்லை, அப்படி பண்றேன்னு எல்லாம் சிம்பிளா லேர்ன் பண்ணியிருப்பீங்க. இதை கேட்டுக்கொண்ட போதுதான் எனக்கும் உங்களை நிறைய பேருக்கு ஒரு மனதில் வாழ்ந்திருக்கும் இந்த கேள்வி, ஓ ரெக்கார்ட் பண்ணியிருப்பாங்களோ எப்படி இருக்கலாம் உங்களோட மனதில் வாழ்ந்திருக்கு. எனக்கு உங்களோட தோட் வந்ததுங்க. ஸோ இந்த ரெக்கார்டிங் எல்லாம் கண்டிப்பா இருக்கு. உங்களோட இந்த ப்ரோக்ராம் வந்து ஆர்கனைஸ் பை பிரம்மகுமாரி வர்ச்சுவல் சென்டர். இந்த காலத்து இந்த தேவை அணிஞ்சு வர்ச்சுவல் சென்டர் வந்து ஆஸ்திரேலியாவில் உருவாக்கி இருக்கிறோம். அந்த சென்டர் மூலமா தான் உங்களுக்கு இந்த வர்ச்சுவல் ப்ரோக்ராம் உங்களுக்கு கிடைக்குது. இந்த ரெக்கார்டிங் எல்லாம் அங்கே அந்த வெப்சைட்ல நீங்க பார்க்கலாம், brahmakumaris.org.au. அந்த வெப்சைட் போனீங்கன்னா you can follow the link virtual center. அங்கே போனீங்கன்னா தமிழ் செக்ஷன்ல இந்த ரெக்கார்டிங் இருக்கு. காலம் இருக்குது, தமிழ், இங்கிலீஷ், ஹிந்தி. ஸோ இங்க பார்க்கலாம். இப்போ ரெக்கார்டிங் மேபி give it 2-3 days. I don't know when. I will நாளைக்கு sometime I will send it to them. So நான் give some time so we will see it. அது இம்பார்ட்டன்ட். ரெண்டாவது விஷயம், இது வந்து ஒரு கண்டினியூட்டி பாடம். ஸோ அதாவது ஏன் உங்களை ரெஜிஸ்டர் பண்ணினாங்கன்னா இது வந்து தொடர்ச்சியா பண்ணும்போது அது ஆழமான பெனிஃபிட் எடுக்க முடியும். அதால உங்களுக்கு குறைச்ச லிங்க் அது உங்களோட லிங்க் புதுவாக்களோட டவுன் ஷேர் வைத்த புதுவாக்களோட நீங்க ஷேர் பண்ணாதீங்க. ஸோ ஏன்டா தே டோன்ட் கெட் த பெனிஃபிட். இஃப் அவங்க இந்த முதல் கிளாஸ் மிஸ் பண்ணாங்கன்னா அடுத்த கிளாஸ் கண்டினியூ பண்ண அவங்களுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கும். நீங்க ஃபீல் பண்ணுங்க சர்ச்சில் ஐயோ இந்த அம்மா அப்பா இல்லை ஜோன் பண்ணணுமே ஃபீல் பண்ணீங்களேண்டா லெட் மீ நோ. இந்த இமெயிலுக்கு வில் சி வாட் ஐ கேன் டூ. ஆனா இந்த லிங்கை மெட்டாக்களோட புதுவாக்களோட ஷேர் பண்ணாங்க. அடுத்த நெக்ஸ்ட் பேட்ச்ல தே கேன் ஜாயின். அப்படி ஏர்ஜென்ட்டா நாங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. வில் சி வாட் வி கேன் டூ. Okay, that's it, and hope you enjoyed today, and thank you Sister Ranjini all the way from Chennai எங்களோட ஆஸ்திரேலியா ஜாயின் பண்ணதுக்கு. And everybody had a good time. Thank I you. hope, and I'll see you next week. Om Shanti. Bye. Om Shanti.